ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் அருமை நாள் வரைக்கும் அன்னாரின் வழிகாட்டல்களின்பால் செயல்படக்கூடிய அத்துணை மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சாரட்டும் சேரட்டும் என்று ஆரம்பமாக வேண்டிக் கொள்கின்றேன். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை எந்த நிலையிலும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பமாக உங்களிடத்தில் வேண்டியவனாக, இந்த உலகத்தில் எதை எதை செய்தால் நாளை மறுமை நாளில் சுவண்டிகள் நிறைந்த சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் வாக்களித்திருக்கிறானோ, அத்தகைய செயற்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயலுமானவரை எடுத்து நடக்குமாறும், எதை எதை செய்தால் நாளை மறுமை நாளில் கொடிய தண்டனைகளுடைய நரகை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறானோ, அத்தகைய செயற்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முற்றுமுழுதுமாக தவிர்ந்து கொள்ளுமாறும் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்களை இரண்டு வகைகளாக நாங்கள் என்ன செய்யலாம், பிரித்து நோக்கலாம். முதலாவது பிரிவினர் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இரண்டு வகைகளாக இந்த மனிதர்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், பிரித்து பார்க்க முடியும். முதலாவது சாரார், அவர்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதன் என்ன என்ன காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ, நபி அவர்கள் எதை செய்யும்படி ஏவி இருக்கின்றார்களோ, இத்தகைய செயற்பாடுகளுடன் மட்டும் அவர்கள் நின்று கொண்டு இந்த உலகத்தில் மார்க்கத்தையும் அவருடைய வாழ்க்கையாக கடைபிடித்து என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராரை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் தொழுகை என்கின்ற ஒரு விடயம் இருக்காது. அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்களா என்று கேட்டால் கிடையாது. காரணங்கள் கேட்டால் பல காரணங்களை அவர்கள் முன்வைப்பார்கள். பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் உதவி செய்யக்கூடியவர்களை விமர்சிப்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலாவும் ரசூல் இந்த உலகத்தில் எதை எதை செய்யுங்கள் என்று ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை செய்ய மாட்டார்கள். அதற்கு மாற்றமாக செயற்படக்கூடிய ஒரு சாராரையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த விடயங்களை நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய சமுதாயத்தில் என்ன செய்கின்றோம், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படியான மனிதர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் பின்வாங்கி இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு மிக பிரதானமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம், இவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் என்ன செய்யும், இல்லாமல் இருக்கும். பல ஆலிம்கள், பல நல்லவர்கள் இவர்களை அழைத்து உபதேசங்கள் செய்வார்கள், பல விடயங்களை கூறுவார்கள். நீங்கள் தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும்,
மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எந்த உபதேசங்கள் செய்தாலும் இவர்களுடைய உள்ளங்கள் பாவத்தால் நிரம்பி இருப்பதால் இந்த உபதேசங்கள் இவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, இவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை செலுத்தாத ஒரு நிலையில் இந்த மனிதர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய இந்த பிரதான காரணம் ஏன் இந்த நிலைக்கு இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்தால், இவர்களுடைய உள்ளத்தில் தக்குவா என்று சொல்லக்கூடிய விடயம் இல்லாமல் இருக்கு. இந்த தக்குவா என்கின்ற விடயத்தை ஒரு மனிதன் நிதர்சனமாக மார்க்கம் கூறுகின்ற அடிப்படையில் சரியான முறையில் புரிந்து கொண்டான் என்றால், அவருடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நாங்கள் இல்லை என்று கூறியோமோ அந்த விடயங்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், மீண்டும் தலை தூக்கி காணப்படும் என்கின்ற விடயத்தை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தக்குவா என்றால் என்ன? அதிகமாக ஆலிம்களும் உலமாக்களும் குத்துபாக்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இறையச்சம் என்று சொல்வார்கள். சில அறிவு மட்டத்தில் குறைந்தவர்களும் தக்குவா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். சில பாமர மக்கள், அறிவு இல்லாதவர்கள் கூட ஒரு பாவம் செய்வதை பார்த்துவிட்டு கூறுவார்கள், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையாதால் அவர் பாவம் செய்கின்றார் என்று கூறுவார்கள். உண்மையில் இந்த தக்குவா என்கின்ற விடயத்திற்கு, இந்த சொல்லிற்கு என்ன விளக்கம் என்று பார்ப்போமாயானால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சென்று, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, மத்தக்குவா, தக்குவா என்றால் என்ன? எங்களுக்கெல்லாம் இந்த கேள்விகள் எழ வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்விதான். நல்ல முறையில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையச்சத்துடன் இருக்கக்கூடிய அவரே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சென்று தக்வா என்றால் என்ன என்பதை விளங்குவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். சென்று தக்வா என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். இவர் அழகிய ஒரு பதிலை அவருக்கு அளிப்பதற்காக வேண்டி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். உமரே, நீ ஒரு முள் நிறைந்த ஒரு பாதையால் சென்றிருக்கின்றீர்களா? ஒரு பாதை இருக்கின்றது, இந்த பாதையில் கரடு முரடான பாதை, முட்கள் நிறைந்திருக்கின்றது, இப்படியான ஒரு பாதையில் நீங்கள் சென்றிருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் சென்றிருக்கின்றேன். அப்படி செல்வீர்கள் என்றால் எவ்வாறு நீங்கள் அந்த பாதையை கடப்பீர்கள்? இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், உபய் இப்னு கஅபே, இப்படியான ஒரு பாதையை நான் கடக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி, அந்த பாதையில் எந்த இடங்களில் முட்கள் இல்லையோ, எந்த இடங்களில் கற்கள் இல்லையோ, அந்த இடங்களில் என்னுடைய பாதங்களை நான் அவதானமாக வைத்து அந்த பாதையை நான் கடப்பேன். இப்படி ஒரு பதிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தக்வா, இதுதான் தக்வா. இந்த உலகம் மறுமைக்காக அல்லாஹ்வால் எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையில் நாங்கள் கபூரறையை அடையும் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் இந்த பாதையில் தான் கடக்க வேண்டும். இப்படி கடக்கின்ற சமயத்தில் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக சில முட்கள் இருக்கும், தொழாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக சில முட்கள் இருக்கும், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய வாய்ப்புகளாக சில முட்கள் இருக்கும், பாவங்கள் தான் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் சில முட்கள் இருக்கும். இந்த முட்கள் எல்லாம் எங்களை நோக்கி எங்களை காயப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களுடைய ஈமானை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது, மனிதர்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன பெரிய முட்கள் வந்தாலும் சரி, எந்த ஈமானை, என்னுடைய ஈமானை அளிக்கக்கூடிய விடயங்கள் இந்த பாதையில் முட்களாக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹையும் மறுமையினாலையும் இலக்காக கொண்டிருப்பவன், நான் இந்த பாதையை கவனமாக கடப்பேன் என்று அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உள்ளத்தில் உள்வாங்கியவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இப்படியான பாதையை நாங்கள் கடக்கின்றோமா? எங்களிடத்தில் தக்வா இருக்கின்றது. இப்படியான தக்வா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களே, இந்த மனிதர்களுக்கு என்று சில பண்புகள் இருக்கின்றது. இந்த பண்புகளை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் தெளிவாக கூறுகின்றான். 4 பண்புகளை அல்லாஹு தஆலா முத்தகீனாக, இந்த உலகத்தில் தக்வாதாரியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 4 பண்புகள் இருக்கின்றது. அந்த 4 பண்புகளையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். அந்த 4 பண்புகள் தான் இந்த என்னுடைய குத்பாவினுடைய பேசுபொருள். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் 133 தொடக்கம் 135வது வசனங்கள் வரைக்கும்
இந்த தக்குவாவுடன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, இந்த மனிதர்களுடைய பண்புகளை ஒவ்வொன்றாக அழகாக சொல்லுகின்றார். இந்த பண்புகள் சில மனிதர்களிடத்தில் பிரத்யேகமாக இருக்கும். நான் இப்பொழுது கூறப்போகின்ற பண்புகள் சில மனிதர்களிடத்தில் என்ன செய்யும், பிரத்யேகமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பண்பை அதிகரிப்பதற்கு ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். இந்த பண்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த பண்பை உங்களுடைய வாழ்க்கையில் மரணிப்பதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த உபதேசம் அமையும் என்று நான் எண்ணுகின்றேன். மிகவும் தெளிவான முறையில் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் 133வது வசனத்தில் கூறுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனின் மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த், சுவர்க்கம் வானத்தையும் பூமியையும் விட விசாலமானது. சுவர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சுவர்க்கத்தை நான் என்னை இறையச்சம் கொள்ளக்கூடிய முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றார். இந்த வாக்குறுதிக்கு பிற்பாடு 4 பண்புகளையும் தொடர்ந்தேச்சியாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், அழகான முறையில் கூறுகின்றான். நானும் அதனை கூறுகின்றேன், தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாக இந்த உலகத்தில் முத்தகீனாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதராக இருப்பவருடைய முதலாவது பண்பாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அந்த முத்தகீன்கள் அல்லாஹ்வை இறையச்சம் கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் எப்படியானவர்கள் என்றால், செல்வமான நிலையிலும் வறுமையான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதலாவது அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய பண்புகள் முதலாவதாக கூறுகின்றான், அவர்கள் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் என்று முதலாவதாக கூறுகின்றார். இன்று எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது. பணம் படைத்தவர்கள் யாரிடத்தில் அதிகமாக வசதிகள் இருக்கின்றதோ, யார் அதிகமாக வியாபாரம் செய்கின்றாரோ, யாரிடத்தில் அதிகமான சொத்துக்களும் செல்வங்களும் இருக்கின்றதோ, இவர்தான் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். மாறாக இந்த உலகத்தில் நாளாக உழைக்கக்கூடிய மனிதர் அல்லது எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய தேவையில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் என்னுடைய சமுதாயத்தில் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், நாங்கள் காண்கின்றோம். எனவே இவர்கள் இதனூடாக எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தக்வா என்பது வசதியினூடாக மட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை சோதிப்பது கிடையாது. வறுமையான நிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுதும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய முதலாவது பண்பாக கூறுகின்றார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகின் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. 1442வது ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களிடத்தில் ஒரு ஈச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டோடு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து என்ன செய்யுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஈச்சம்பழத்தினுடைய துண்டு எப்பொழுது வரும், அவரிடத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் அவரிடத்தில் ஈச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டு வரும். இந்த துண்டை அந்த நிலையில் நீ கொடுத்தாவது என்ன செய்து கொள், நரகத்தை அஞ்சிக் கொள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சதக்காக்கள் கொடுப்பதற்கு பல வரலாறுகள், பல சஹாபாக்களுடைய சம்பவங்கள் இருக்கின்றது. பல குர்ஆனிய வசனங்கள் நாங்கள் குர்ஆனை பிரட்டி பார்க்கின்ற பொழுது நாங்கள் படிப்போம். அதில் ஒரு சம்பவத்தை நான் தெளிவான முறையில் கூறுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை கேட்டுவிட்டு நீங்களும் சதக்கா செய்யக்கூடிய மனிதர்களாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு சஹாபி. அவருடைய அந்த சஹாபியினுடைய தோட்டம் ஒன்று இருந்தது. இந்த தோட்டம் சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தோட்டம். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு இடத்தை நாங்கள், இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால், ஓம் அது மிகவும் பிரபல்யமான ஒரு இடம் என்று நாங்கள் கூறுவோம். அப்படியாக சஹாபாக்களுடைய காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தோட்டமாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டம் இருக்கின்றது. இது இப்படியும் இருக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். இந்த 2 சஹாபாக்களுக்கும் சொந்தமான 2 வளவுகள் இருக்கின்றது. இந்த சஹாபாக்களில் ஒருவர், ஒரு சஹாபி தோழர், அவருடைய வளவிற்கு வேலியிடுவதற்கு நாடுகின்றார்.
அவருடைய வளவிற்கு அவருடைய காணிக்கு ஒரு வேலியை விடுவதற்கு நாடுகின்றார். இந்த வேலியை விட்டு செல்கின்ற பொழுது மற்ற சஹாபியினுடைய ஒரு ஈச்சம்பரம் இந்த வேலியிடுகின்ற அந்த பாதையில் இருக்கின்றது. இப்பொழுது இந்த வேலியிடக்கூடிய சஹாபி மற்ற சஹாபியை பார்த்து, எனக்கு இந்த மரத்தை நீங்கள் தாருங்கள், இதற்காக என்ன பிரதிபலன் என்ன வெகுமானம் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அதனை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று கூறுகின்றார். இவர் இல்லை என்று மறுத்து வருகின்றார்கள். அவர்களும் மனிதர்கள் தானே, இல்லை என்று மறுத்து வருகின்றார். பிறகு இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் அழைத்து, இந்த மரத்தை இவருக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள், உங்களுக்கு அவர் அதற்கான வெகுமானத்தை தந்து விடுகின்றாராம் என்று நபி அவர்கள் கேட்கின்றார். நபி அவர்கள் கேட்கின்ற பொழுதும் இந்த மனிதர் என்ன செய்கின்றார்? இல்லை என்று மறுக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்த்தால் அவருடைய காலத்தில் சஹாபாக்களை அதிகமாக சுவர்க்கத்தை கொண்டு ஆசையூட்டுவார்கள். அந்த வகையில் இந்த மரத்தை நீங்கள் இவருக்கு விட்டுக் கொடுங்கள், உங்களுக்கு நாளை மறுமை நாள் சுவர்க்கத்தில் இது போன்ற ஒரு மரம் கிடைக்கும், நீங்கள் இந்த மரத்தை விட்டு விடுங்கள் என்று கூறுகின்றார். இந்த சஹாபி தோழர் அப்பொழுதும் இல்லை என்று மறுக்கின்றார். இந்த சபையில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நான் முன்கூட்டி சொன்னவர். இவர் உடனடியாக நபி அவரிடத்தில் ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மரத்தை நான் அவருக்கு பெற்றுக் கொடுத்தால் எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் கிடைக்குமா என்று கேட்கின்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளிக்க உடனடியாக இவருடைய தோட்டத்திற்கு ஓடுகின்றார். நான் சொன்னேனே, மிகவும் பிரபலியமான ஒரு பெருந்தோட்டம், ஈச்சமர தோட்டம். இந்த தோட்டத்திற்கு சென்று தன்னுடைய அந்த தோட்டத்தினுடைய வாயில் நின்று தன்னுடைய மனைவியை அழைத்து கூறுகின்றார், மனைவியே, இந்த மிகப்பெரிய இந்த தோட்டத்தை ஒரு ஈச்ச மரத்திற்காக வேண்டி நான் வித்து விட்டேன், நீங்கள் வெளியேறுங்கள் என்று கூற அந்த பெண்மணி உள்ளில் இருந்து சொல்கின்றார், இலாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடி வந்து இந்த ஈச்ச மரத்திற்கு அந்த ஈச்ச மர தோட்டத்தை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அந்த மத்த சஹாபிக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த சஹாபி தொடர் வந்து, யா ரசூலல்லாஹ், அந்த மரத்தை நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன், இப்பொழுது சுவர்க்கத்தில் எனக்கு அந்த ஈச்ச மரம் ஒன்று உறுதியாகுமா என்று கேட்கின்றார். கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதில் அளித்து விட்டு, அபூ தர்தாவே, இதனை போன்று ஒரு ஈச்ச மரம் அல்ல, இதனை போன்று ஒரு தோட்டம் உனக்கு சுவர்க்கத்தில் இருப்பதை நான் காண்கின்றேன், அதுவும் இந்த தோட்டங்கள் ஈச்சம்பழத்தால் காய்த்து சாய்ந்திருக்கக்கூடிய நிலையையும் நான் காண்கின்றேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்வதாக பஷாரத் செய்கின்றார்கள். நன்மாராயம் ஒன்று கூறி அவரை அனுப்புகின்றார்கள். இப்பொழுது இந்த சம்பவத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இன்று எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தால், பிள்ளை அல்லது கணவன் அல்லது ஏதோ ஒரு உறவினர் ஒரு சதக்காவை பள்ளிக்கோ ஒரு மதரசாவுக்கோ ஏதோ ஒரு நிலையத்திற்கோ செய்து விட்டார் என்றால் பெண்களுடைய நிலைப்பாடு, எதற்காக நீங்கள் இந்த சதக்காவை செய்தீர்கள்? எங்களுடைய வீட்டில் செலவழிப்பதற்கு பணம் இல்லை, எங்களுடைய வீட்டில் இப்படியான நிறைய தேவைகள் இருக்கின்றது, இவைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதற்காக இந்த சதக்காவை செய்தீர்கள் என்று கேட்கக்கூடிய பெண்மணிகளும் இருக்கின்றார்கள். இந்த பெண்மணிக்கான வரலாறுகள் தான் இது. அந்த பெண்மணி அந்த தோட்டத்தை இழந்ததை பற்றியும் எதுவும் யோசிக்கவில்லை. இதற்கு பிறகு எனக்கு இருப்பதற்கு வீடு ஒரு தோட்டம் இல்லை என்பதை யோசிக்கவில்லை. சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈச்ச மரத்திற்காக வேண்டிய இந்த தோட்டத்தை விட்டுவிட்டேன் என்று கூறியவுடன், சுவர்க்கத்தில் இலாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று கூறி தோட்டத்தை விட்டு வெளியேறினார் என்றால், இப்படியான மனநிலையும் இப்படியான அந்த ஈமானிய தன்மையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த பயமும் எங்களுக்கும் எங்களுடைய மனைவிமார்களுக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக வர வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா இந்த தக்வாதாரிகளுடைய பண்புகளை கூறுகின்ற பொழுது கூறுகின்றான், தொடர்ந்தேச்சியாக 34வது வசனத்தில், வல் காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகின்றார். வல் காலிமீனல் கைல, அவர்கள் தக்வாதாரிகள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். இமாம்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது கூறுகின்றார்கள், இந்த கோபம் சாதாரண ஒரு கோபம் அல்ல, அஷத்துல் கலப் என்று கூறுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உச்சகட்ட கோபம், எங்களுக்கு மத்தியில் சிறிய கோபங்கள் சிலது ஏற்படும்.
ஒரு நண்பர் எங்களை பகிர்வதை செய்து விட்டார் அல்லது ஏதேனும் ஒரு பரிகாசம் செய்து விட்டார் என்றால் ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் ஒரு கோபம் வந்து அது தணிந்துவிடும். ஆனால் இந்த கோபம் உச்சகட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோபம் தான் வல்காவுமின் அல்கை. இப்படியான ஒரு உச்சகட்ட கோபம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அப்படியோ விளங்கிக் கொள்வான். அவன் அந்த கோபத்தை பிற மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டான், வெளிப்படுத்த மாட்டான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சோழர்களே, முரண்பாடுகள் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. வீடுகளில், பள்ளிவாயல்களில், சிறிய மட்டம், பெரிய மட்டம், சர்வதேச மட்டம் என்று எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தால் நன்றாக இருப்பார்கள். பிறகு ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, கோபம், கொள்ளை என்று பல விடயங்களை நாங்கள் காண்போம். இந்த விடயங்களை தவிர்த்து கொள்ள முடியாது. இருந்தாலும் மார்க்கத்தினுடைய நிலைப்பாட்டில் அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் இந்த கோபங்கள் எல்லாம் அவனுக்கு சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டோம். மிகவும் கடுமையாக ஒரு மனிதர் என்ன செய்வார்? ஒருவரை கோபப்படுத்துவார். இவன் ஜஸாக்குமுல்லாஹு கைரன், நீங்கள் போய் வாருங்கள் என்று இந்த நிலையில் என்ன செய்வார்? அவருடைய கோபத்தை விளங்கிக் கொள்வார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா வல்காவுமீன அல்கைல, கோபத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக தக்வாதாரிகள் இருப்பார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகின்றான் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ஒரு சஹாபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று, ஔஸினியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வசியத் செய்யுங்கள், எனக்கு நல்லுபதேசங்கள் செய்யுங்கள் என்று கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த அந்த மனிதரை, லா தக்லப், கோபப்படாது, லா தக்லப், கோபப்படாது, லா தக்லப், கோபப்படாது என்று 3 முறை கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மனிதருக்கு தொழுகையை நல்லுபதேசம் செய்திருக்க முடியும் இல்லையா? மார்க்கத்தில் நிறைய வணக்கங்கள் இருக்கின்றது, ஏதாவது ஒன்றை கொண்டு அந்த மனிதருக்கு நல்லுபதேசம் செய்திருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் கோபப்படாது என்று 3 முறை செய்தார்கள் என்றால் இந்த கோபத்தின் ஊடாக ஏற்படுகின்ற விளைவுகள் அதிகம். நாங்கள் இன்றைய சமுதாயத்தில் காண்கின்றோம், கணவன் மனைவியை கொலை செய்கின்ற அளவிற்கு கோபங்கள் வருகின்றது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை கொலை செய்கின்ற அளவிற்கு கோபங்கள் வருகின்றன. எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் நாளாந்தம் காண்கின்றோம், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு மிகவும் பலமாக அடிக்கக்கூடிய அளவிற்கு கோபம் வருகின்றது. ஒரு ஆசிரியர் பிள்ளைக்கு அடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மாணவனை துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு கோபம் வருகின்றது. உண்மையாக இந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அல்லாஹ்வை பற்றிய ஒரு எண்ணம், அல்லாஹ் இந்த நிலையில் நான் மரணித்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் இவர்கள் இந்த கோபத்தை என்ன செய்வார்கள்? அவர்களாகவே விழுங்கிக் கொள்வார்கள். இதுதான் தக்வாதாரிகளுடைய பண்பு. இந்த பண்புகள் இல்லாதவர்கள் அதனை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை என்கின்ற சகோதரர்கள், அதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றது, அவைகளை கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3வதாக அல்லாஹு தஆலா இந்த முத்தகீன்களுடைய பண்புகளை கூறுகின்ற வரிசையில் 3வதாக அதே 134வது வசனத்தில் கூறுகின்றான், வல் ஆஃபீன அனின் நாஸ். இந்த தக்வாதாரிகள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். 2வது கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள். 3வதாக அல்லாஹு தஆலா இந்த முத்தகீன்களுடைய பண்புகளை கூறுகின்ற பொழுது கூறுகின்றான், வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மன்னிக்கின்ற தன்மை என்பது எங்களுடைய சமுதாயத்தில் வருவது மிக கஷ்டம். சிலருடைய உள்ளங்களை நாங்கள் பார்த்தால் அவருடைய உள்ளத்தில் வஞ்சகம், குரோதம், பொறாமை இப்படியாக நிரம்பியே இருக்கும். இவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர் உடனடியாக அந்த மற்ற மனிதனுடைய விடயத்தை மன்னிக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்க மாட்டார். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் தான் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றி வைக்கின்றார்கள். இந்த ஏற்றி வைக்கின்ற பொழுது நபி அவர்களுக்கு சொல்லென்ன துயரங்கள் வருகின்றது. நாங்கள் அதனை கணக்கிட்டு கூட பார்க்க முடியாது. நிறைய துன்பங்கள். எந்த அளவுக்கு என்றால் இமாம்கள் அந்த துன்பங்களை 2 வகையாக கூட பிரிக்கின்றார்கள். ஒரு துன்பம் சொல் ரீதியான துன்பம், செயல் ரீதியான துன்பம் என்று. நபி அவர்கள் வீதியால் வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் ஒரு வஞ்சகன், பொய்யன், சூனியக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல் ரீதியாக அதிகம் துன்புறுத்தி தாக்கக்கூடியவர்களாக அந்த குறைஷி காஃபிர்கள் காணப்படுகின்றார்கள்.
அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செயல் ரீதியான பல துன்பங்களையும் கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் வருகின்ற போகின்ற பாதைகளில் முட்களை போடுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது ஒட்டகங்களின் கழிவுகளை கொட்டுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் தொழுகின்ற பொழுது கல்லால் எறிவது, நபியாருடைய கண்களுக்கு முன்னால் அவருடைய தோழர்கள் இரண்டாக கிழித்த சம்பவம் இருக்கின்றது. அந்த அளவிற்கு இந்த குறைஷி காவிர்கள் அதிகமாக நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். காலம் கடந்து வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா ஏற்படுகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. நபி அவர்களுக்கு கிடைத்த எந்த ஒரு இரத்தமும் எந்த ஒரு போரும் இல்லாமல் மிக சுலபமாக நபி அவர்களுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி என்றால் அது ஃபத்ஹு மக்கா. இந்த மக்காவுடைய வெற்றி கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடன் மக்காவுடைய வாயிலால் நுழைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அதிகமான துன்பங்களை கொடுத்த மனிதர்கள் இருக்கின்றார்களே, இந்த மனிதர்கள் எல்லாம் கஅபாவை சூழ்ந்து நிற்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அஹுன் கரீம், இப்னு அஹின் கரீம், என்னுடைய சங்கையான மனிதனுடைய பிள்ளையே, சங்கையான தோழரை என்று நபி அவரிடத்தில் கெஞ்சுகிறார்கள். ஏன் கெஞ்சுகிறார்கள் என்றால் அதிகமான துன்புறுத்தல்களை நாங்கள் கொடுத்து விட்டோமே, இப்பொழுது பலம் ஆட்சி எல்லாம் முஹம்மதுடைய கையில் இருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர் நினைத்தால் இந்த மனிதர்களை என்ன செய்ய முடியும், கொலை செய்ய முடியும். அந்த சஹாபாக்களுக்கு ஒரு விடயத்தை கூறினால் போதும் இந்த குறைஷி காவிர்கள் அனைவரும் என்ன செய்து விட்டார்கள், கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைஷி காவிர்களை பார்த்து கூறுகின்றார்கள், இத்ஹபு ஃபஅன்தும் துலகா, நீங்கள் எல்லாரும் செல்லுங்கள், நான் உங்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன். எதற்கு? நபியோடைய பாதையில் முட்களை போட்ட மனிதர்களை, நபி அவர்கள் தொழுகின்ற பொழுது கல்லால் எறிந்த மனிதர்களை, நபி அவருடைய தோழர்களை இரண்டாக பிளந்த மனிதர்களை, நபி அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணியினுடைய அபத்தில் அம்பால் குத்தி கொலை செய்த மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறினால், இந்த உள்ளம், இந்த ஈமானிய இறையச்சம் எங்களுடைய சமுதாயத்தில் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒரு சுய விசாரணை செய்ய வேண்டும். சிறிய சிறிய பிரச்சனைகள், பணம், தாய் ஒரு பணம் கொடுக்கவில்லை அல்லது சகோதரி ஒரு சொத்தில் ஒரு பிரச்சனை என்றால் ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் பேசாமல் இருப்பது எந்த அளவுக்கு என்றால் இவருடைய மையத்துக்கும் ஜனாசாக்கும் மற்றவர் என்ன செய்ய மாட்டார், வராத ஒரு நிலையும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்றது. இன்னும் ஒரு சஹாபியருடைய சம்பவத்தை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர் நடக்கின்றது. இந்த நடக்கின்ற சமயத்தில் உஹது போரில் ஏற்பட்ட ஒரு குளறுபடியின் காரணமாக முஸ்லிம்களும் காவிர்களும் என்ன செய்கின்றார்கள் என்றால் இரண்டாக கலந்து விடுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த கலந்து விட்ட சமயத்தில் முஸ்லிம்கள் யார் காவிர்கள் யார் என்று சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஒரு கலப்பு என்று ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையும் அந்த போரில் கலந்து கொள்கின்றார். சஹாபாக்கள் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை காபிர் என்று எண்ணிவிட்டு அவரை கொலை செய்வதற்காக வேண்டி, வெட்டுவதற்காக வேண்டி ஓடுகின்றார்கள் துரத்தி கொண்டு. பின்னால் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா இபாதி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது என்னுடைய தந்தை, அவரை விட்டு விடுங்கள் என்று இவரும் பின்னால் ஓடுகின்றார். இவர் ஓடி முடிப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை என்ன செய்தார், கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு அவருடைய காதுகளுக்கு எட்டுகின்றது. நபி அவர்கள் அழைத்து கூறுகின்றார்கள், அபூ ஹுதைஃபாவே, இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். இவர்களை கொலைக்கு கொலை செய்வதா என்றால் கொலை செய்வோம், அல்லது இவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு பிரதிபலனை, ஏதேனும் ஒரு நஷ்டங்களை நீ எதிர்பார்க்கின்றாய் என்றால் அதனையும் நான் வாங்கி தருகின்றேன், உன்னுடைய தேர்வு என்று அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யப்படுகின்றது, தேர்வு கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் என்றால் என்ன செய்திருப்போம், ஏதேனும் ஒரு ஆக்ரோஷத்தில் கொலை செய்யுங்கள், அல்லது அவரிடத்தில் இருந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் எனக்கு என்ன செய்யுங்கள், வாங்கித்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டேன், நீங்களும் என்ன செய்யுங்கள், அவரை மன்னித்து விடுங்கள் என்று தன்னுடைய தந்தையை கொலை செய்த சஹாபாக்களை அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மன்னித்து விட்டார்கள் என்றால் எங்களுடைய சமுதாயத்தில் இந்த சொத்துக்கள், இந்த தேவையற்ற பிரச்சனைகளால் வருகின்ற சண்டைகளில் பேசாமல் இருப்பதெல்லாம் பெரிய விடயம் அல்ல.
உள்ளத்தில் உண்மையான ஈமானிய எண்ணமும் அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் இருந்தால் போதும் அவர்களை மன்னிப்பதற்கு. நாங்கள் அவைகளை யோசிப்பது கிடையாது. அவர் பெரியவரா, நான் பெரியவரா, நான் இத்தனை வருடங்கள் பேசாமல் இருப்பேன், அவர் முடியும் அளவினிடத்தில் வந்து பேச வேண்டும் என்கின்ற விடயத்தை தாயினுடைய விடயத்தில் கூட என்ன செய்கின்றார்கள்? எங்களுடைய சகோதரர்கள் யோசிக்கின்றார்கள் என்றால் இந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சம்பவம், தாயிஃப் நகருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். நாங்கள் அறிந்திருப்போம் இந்த சம்பவத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்காவில் சரியான ஒரு ஒத்துழைப்பு இஸ்லாத்திற்கு கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு பிரயாணம் செய்கின்றார்கள். என்ன எண்ணத்துடன் என்றால், அந்த தாயிஃபில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு மத்தியில் நான் இஸ்லாத்தை பரப்ப முடியும் என்கிற நன்னோக்கோடு நபி அவர்கள் செல்கின்றார்கள். ஆனால் அங்கிருந்த கோத்திர தலைவர்கள் எல்லாம் சிறியவர்களையும் பெரியவர்களையும் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து துன்புறுத்தி என்ன செய்கின்றார்கள்? விரட்டி அடிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயிஃபின் முற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டத்தின் அடியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலைக்கு பொறுப்பான மலக்குகளும் வருகின்றார்கள். அந்த தாயிஃப் நகர் மலையால் சூழப்பட்ட ஒரு நகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, முஹம்மதே, நீங்கள் ஆம் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறினால் போதும், இந்த துன்புறுத்தி இந்த தாயிஃப் வாசிகளை 2 மலைகளுக்கும் நடுவில் வைத்து நாங்கள் என்ன செய்து விடுவோம்? நசுக்கி அவர்களை அழித்து விடுவோம் என்று கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தில் உயர்ந்தவர், எங்களை போன்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கோடு யோசித்து சொல்கின்றார்கள், இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்வருகின்ற சமுதாயம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று தன்னுடைய மன்னிக்கும் மனப்பாங்கை அந்த இடத்தில் வெளிப்படுத்தியதன் பிரகாரம் இன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன தெரியுமா? தாயிஃப் என்கின்ற ஒரு நகரம் இருக்கின்றது. அந்த நகரத்தில் முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த கோபத்தில் அந்த தாயிஃப் வாசிகளை அழிக்க வேண்டும் என்று யோசித்து அந்த மலக்குமார்களிடத்தில் ஆம் என்று கூறியிருந்தால் இந்த தாயிஃப் நகரம் என்று உருவாயிருக்காது. எனவே மன்னிப்பதின் பிரகாரம் நிறைய பிரதிபலன்கள் எங்களுக்கு ஏற்படலாம். ஒரு நண்பன் மீது கதைக்காமல் இருந்திருப்போம், அவனை மன்னித்தால் அவன் பிறகு ஏதேனும் ஒரு உதவியை எங்களுக்கு செய்வான் மன்னித்ததன் பிரகாரம். எனவே அதில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிய மாட்டோம். மன்னிக்கக்கூடிய பண்புகளை நாங்கள் எங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய ஆரம்ப குத்துபாவில் இறையச்சம் என்றால் என்ன, அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த இறையச்சவாதிகளுடைய பண்புகளாக எதனை அடையாளப்படுத்தியிருக்கின்றான் என்று 3 பண்புகளை நாங்கள் பார்த்தோம். முதலாவது, செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் இறையச்சமுடையவர்கள் தர்மம் செய்வார்கள். இரண்டாவது, இறையச்சமுடையவர்கள் அவர்களுக்கு உச்சகட்ட கோபம் வந்தாலும் அதனை அடக்கிக் கொள்வார்கள். மூன்றாவதாக, இறையச்சமுடையவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். நான்காவதாக அல்லாஹு தஆலா இந்த இறையச்சமுடைய மனிதர்களுடைய பண்புகளாக இன்னும் ஒன்றை இறுதியாக கூறுகின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் பாவமான ஒரு காரியத்தை செய்தால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், ஸக்கருல்லாஹ், உடனடியாக என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். இன்று பாவத்தை எடுத்துக்கொண்டால் நானும் சரி நீங்களும் சரி ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளில் எந்த பாவத்தையாவது என்ன செய்கின்றோம். நான் இன்றைய நாள் எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர் மிகவும் அரிதிலும் அரிது, இல்லையா? எப்படி தக்வாவுடையவராக இருந்தாலும் சரி, எப்படி நோன்பு ஜகாத் தொழுகை நிறைவேற்றக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர் அந்த பாவத்தை செய்வார். பாவம் செய்யாமல் யாரும் இல்லை. அப்படி பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் மலக்குகளாக தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்படியான பாவம் செய்யக்கூடிய மனிதர்களும் நாங்கள் இருக்கின்றோம் தான். ஆனால் இந்த தக்வாதாருடைய பண்புகளாக அல்லாஹு தஆலா பாவம் செய்யாதவர்கள் என்று கூறவில்லை. பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பாவம் செய்து முடிந்தவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்து உடனடியாக என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். தொழுகையை விடுகின்றார்,
லுஹரோ அசரோ மகரிபோ ஏதோ ஒரு தொழுகையை விடுகின்றார் என்றால் இவருடைய உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும். இந்த தொழுகையை விட்டு விட்டேன், நான் இந்த தொழுகையை விட்ட நிலையுடன் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னிலையில் நிற்க வேண்டுமே என்கின்ற ஒரு அச்சம் வந்து அந்த மனிதன் முன்னடியாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவேன் என்றால் அவன் இறை அச்சவார். ஒரு சதக்கா கொடுப்பதற்கு ஒரு யாசகம் கேட்கின்ற ஒரு மனிதர் வீட்டிற்கு முன் வருகின்றார், இவர் விரட்டுகின்றார், இவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது, இந்த சதக்காவினூடாக அல்லாஹு தாலா என்னை ஏதும் ஒரு இடத்தில் உயர்த்த இருப்பானே, நாம் இந்த சதக்காவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய பயத்தால் அந்த சதக்காவை கொடுக்கின்றார் என்றால் அவருடைய உள்ளத்தில் இறை அச்சம் இருக்கின்றது. இப்படியாக பாவங்கள் வருகின்ற பொழுது பாவங்களை செய்து விட்டார்கள், பாவம் கடந்து விடுகின்றது, உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹை நினைவு கூற வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் அல்லாஹு தாலா 4வது பண்பாக இந்த இடத்தில் கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் சாதாரணமாக இன்று எங்களுடைய சமுதாயத்தில் அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நிறைய பாவங்கள் செய்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யுங்கள்? பாவ மன்னிப்பு தேடுங்கள். சில அறிவிப்புகளில் 70 தடவைகள் என்னும் வருகின்றது. நான் ஒரு நாளையில் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் என்ன செய்கின்றேன்? பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். இந்த ஹதீஸ் சாதாரண ஒரு ஹதீஸாக நபியுடைய பொன்மொழிகளாக எங்களுக்கு விளங்கலாம். ஆனால் இதனை கண்மனதுக்கு முன்னால் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதனுடைய சரியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திற்கு முதலில் நுழையக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடும் ஒரு சூழ்நிலை இல்லை. நாங்கள் அனைவரும் அறிந்திருப்போம். நபி அவர்கள் இந்த பாவத்தை செய்தார்கள் என்று எங்களால் வாதிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் நபி அவர்கள் பாவமே செய்ததில்லை. ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளையில் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் என்றால் அல்லாஹை பற்றிய அச்சம் அந்த நபியுடைய மனதில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். நான் ஒரு பாவத்தை செய்கின்றேன், இன்று இரவு நான் தொழவில்லை, அந்த தொழுகையை நான் நிறைவேற்றவில்லை, தூங்கிவிட்டேன், மரணித்து விட்டேன் என்றால் அத்துடன் முடிந்து விடுது. தூக்கம் என்பது ஒரு சிறுமௌத். அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு கொடுப்பான், நாடியவர்களிடம் அதனை எடுத்துக் கொள்வான். அல்லாஹு தாலா நினைத்தால் அதை எடுப்பான். நாங்கள் தூங்கி எழும்புகின்ற பொழுது அல்லாஹு தாலா நாடினால் அதை கொடுப்பான், இல்லாவிட்டால் அவன் அதனோடு வைத்துக் கொள்வான். அப்போது நாங்கள் மரணம் அடைந்து விட்டோம் என்றால் எங்களுடைய தொழுகையினுடைய நிலை, நாங்கள் அல்லாஹ்விற்கு முன்னிற்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எல்லாம் நாங்கள் எங்களுடைய மனக்கண்ணில் யோசித்து பார்த்தோம் என்றால் போதும். ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது இந்த பாவத்தினூடாக எனக்கு என்ன பிரதிபலங்கள், என்ன விபரீதங்கள் ஏற்பட போகின்றது என்கின்ற விடயத்தை ஒரு 5 நிமிடம் அல்லது 1 நிமிடம் யோசித்தால் அந்த பாவத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் அப்படியாக அந்த பாவங்களை என்ன செய்வதில்லை, யோசிப்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து பல சஹாபாக்கள் பாவ மன்னிப்பு தேடியிருக்கின்றார்கள். பல ஹதீஸ்கள் வருகின்றது பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று. அல்லாஹு தாலா கூறுகின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். சில மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும், நான் இவ்வளவு காலமும் பாவம் செய்தேன், இதற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் நான் திருந்துவதா என்று. அப்படி இல்லை. அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைய வேண்டாம். மனிதனுடைய இரக்கம் மாறுபட்டது. இன்று எங்களுக்கு ஒரு பொருளை தருவார் என்று கூறுவார் இரக்கத்தால், நாளைய நாள் இல்லை நான் அதனை தரமாட்டேன் என்று கூறுவார். இப்படி மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும்? மாறுபட்டு கொண்டே இருக்கும் இரக்கத்தின் காரணமாக. ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த பாவத்தை செய்துவிட்டு எந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தந்தாலும் அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கின்ற விடயத்தை குர்ஆன் ஒரு வாக்குறுதியாக கூறியிருக்கின்றான். எனவே அதிகமான பாவங்கள் செய்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வர வேண்டும், இன்றைய நாள் இந்த ஜும்ஆ பிரசங்கத்திற்கு பிறகு நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது, நான் என்ன பாவம் இதற்கு பிறகு செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். எனவேதான் இன்று உங்களுக்கு தரக்கூடிய செய்தி 4 விடயம். தக்வா என்றால் என்ன, அந்த தக்வாதாரனுடைய பண்புகள் 4ஐயும் நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழ்மையிலும் வசதியான நிலையிலும் தர்மம் செய்வார்கள் தக்வாதாரிகள். 2வது, கோபத்தை விளங்கிக் கொள்வார்கள். மனிதர்களுடைய பாவங்களை விடயங்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய அதே முத்தக்கின்கள் பாவம் செய்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்விடத்தில் உடனடியாக தௌபா செய்வார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம்.
இவைகள் இல்லாத மனிதர்கள் இதனை உருவாக்கி கொள்ளுங்கள், இவைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதனை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு நிலைமையை எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.